மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் அன்புமணி ஒன்றா சேர்றாங்கன்னு சொன்னால் யாரெல்லாம் துரோகி வேண்டாம்னு நினைக்கிறாரோ நாங்கள் கட்சி விட்டு வெளியில் போயிடுறோம். இன்னும் ஜி.கே. மணி சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நான் பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து விலகிக்கிறேன். மருத்துவர் அன்புமணி 2026 வரைக்கும் என்னுடைய பதவிக்கால நீட்டிக்குது சொல்லி கடிதம் கொடுத்ததுனால அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அவருக்கு கடிதம் கொடுத்துருக்குறோம். இது அங்கீகாரத்தை இழந்த கட்சி, அங்கீகாரம் இல்லாத கட்சி. அதனால் உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் சிவில் நீதிமன்றத்துக்கு போய் நாடலான்னு சொல்லிடுச்சு. இதுதான் சொன்னது தீர்ப்பு. இது அப்போ அன்புமணி பதவிக்காலம் இல்லை, முடிஞ்சு போச்சு. சிவில் நீதிமன்றத்துக்கு என்ன போங்கன்னு தானே தீர்ப்பு. இது மருத்துவரையை தொடர்ந்த வழக்கில் வெற்றி. அன்புமணி 2026 வரைக்கும் தலைவர் பதவி எனக்கு தான் சொன்னார். ஆனால் டெல்லி உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? தேர்தல் ஆணையமே வந்து சொல்லிட்டாங்க. தேர்தல் ஆணையம் நாங்கள் அன்புமணி 2026 வரைக்கும் கடிதம் கொடுத்ததுனால நாங்கள் கொடுத்தோம், இப்போது இன்வேலிடு, நீ வேணும்னா சிவில் நீதிமன்றத்துக்கு போய் நாடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ தலைவர் பதவி இல்லை. நீ தீர்ப்பு அதுதான். அதை விட்டுட்டு நான் தான் தலைவர், இது வெற்றின்னு இனிப்பு கொண்டாடுறாங்க. மருத்துவரையாவுக்கு வெற்றி கிடைச்சிருக்குது, இனிப்பு கொடுப்பாங்க, கொண்டாட தான் செய்வாங்க. இது கொண்டாட்ட வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்பா கூட சேர்ந்துக்குவாங்க, ஒன்றா சேருங்க. ஒரு இந்த துரோகிகள்லாம் இருக்கிற வரைக்கும் நாங்கள் வர முடியாது. நாங்கள் யார் நீங்கள் துரோகிகள் நினைக்கிறீங்களா சொல்லுங்கள், நாங்களாம் வெளியில் போயிடுறோம். நீங்களும் மருத்துவரையா வந்து இறுதியாக சொல்கிறேன், மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் அன்புமணி ஒன்றா சேர்றாங்கன்னு சொன்னால் யாரெல்லாம் துரோகி வேண்டாம்னு நினைக்கிறாரோ நாங்கள் கட்சி விட்டு வெளியில் போயிடுறோம். இன்னும் ஜி.கே. மணி சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நான் பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து விலகிக்கிறேன், சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணுறேன், நானே என் குடும்பமாக என் மகனோ யாரும் கட்சியில் இல்லை, ஆனால் எந்த கட்சிக்கும் போக மாட்டோம், மீண்டும் வாங்கன்னு கூப்பிட்டா வருவோம், இல்லைன்னா வீட்டோட போய் அமைக்கிறோம். இப்படி நிறைய பேர் ஐயா கூட இருக்கிறவங்க, நீங்கள் வாங்க, ஐயா கூட இருக்கிற நாங்களாம் வெளியேறிக்கிறோம், வந்து சேர்த்து பண்ணுங்க. அப்போ தான் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையாக இருக்கும், மருத்துவரையா தலைமையில் செயல்படும். இந்த நல்ல மனசு வேணுமா வேண்டாமா? கட்சி நல்லா இருக்கணும், எதிர்காலம் நல்லா இருக்கணும். இப்போ அங்கே போனவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஏமாந்து போயிட்டு என்ன சொன்னார்னா, மருத்துவரையாவுக்கு பின்னாடி யார் எதிர்காலம், நான் தானே எதிர்காலம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்துட்டோம். எதிர்காலம் இப்போ கேள்விக்குறி ஆகிடுச்சு, ரெண்டாக பிரிஞ்சு போயிட்டோம். என்ன கேள்விக்குறி இருக்குது, என்ன எதிர்காலம் இருக்குது? இப்படி நெருக்கடியான சூழ்நிலை. இப்போது மருத்துவர் ஐயா நிறுவனர், அன்புமணி தலைவர்னு சொன்னார், அது நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிடுச்சு இல்லை. அப்போ நிறுவனராக இருக்கிற மருத்துவர் ஐயாவுக்கு தான் முழு அதிகாரம். எங்கள் கட்சியினுடைய அமைப்பு விதி என்ன சொல்லுதுன்னா, நிறுவனருக்கு தான் முழு அதிகாரம். கட்சியினுடைய தலைமை செயற்குழுவா பொதுக்குழுவா நிர்வாக குழுவா கூட்டுறது, அவருடைய ஒப்புதல் இல்லாமல் கூட்டக்கூடாது, எல்லாம் உங்களுக்கு தெரியும். அவர் சொல்கிறது தான் இந்த கட்சியே, மருத்துவரையா சொல்கிறதா அவருடைய நடவடிக்கை தான் கட்சி. இவர் வந்து தான் இப்படி இல்லை சீர்கெடுத்துட்டார். அதனால் நீங்கள் வேணும்னா அவர் கூட போய் செய்யுங்க. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் வருதுன்னா நிறுவன தலைவராக இருக்கிற மருத்துவரையா கூட்டணி பேசுவார். இன்றைக்கி தைலாபுரம் தோட்டத்திலே உட்காந்துக்கிட்டு நீங்கள் நான் அமைச்சிருக்கிற கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடுங்க மருத்துவரை சொன்னால் மக்கள் ஓட்டு போடுவாங்க. நீங்கள் என்ன தான் எவ்வளோ செலவு பண்ணாலும் ஊராக அலைஞ்சா கூட மக்கள் சக்தி யாருக்குன்னா மருத்துவர் ஐயாவுக்கு தான். இது யதார்த்த நான் உண்மை பேசுகிறேன், தப்பாலாம் பேசலை. எப்போ தப்பாக பொய் பேசுகிறது எனக்கு பிடிக்காத ஒன்று. பொய்யாக பேசுகிறது, எங்கள் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறது யாருன்னு தெரியும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த மற்ற கட்சிகள்லாம் கூட துவங்கலை, விருப்பம் மனு வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே பிரச்சனை எவ்வளோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது, கட்சியினுடைய நிலைமை எப்படி இருக்குது, விருப்ப மனு நம்பி கொடுக்குறான். அதனால் நான் அன்பாக கேட்டுக்கிறதெல்லாம், இந்த விருப்ப மனு வாங்கிறது ஏமாற்று வேலை, மோசடி வேலை, இதை யாரும் ஏமாந்துடக்கூடாது. இதை பார்த்து ஐயோ அன்புமணி விருப்பமணி வாங்குறாரு, அவர் பலமான சக்தி இருக்குது அப்படின்னு பொதுமக்களை ஏமாந்துடக்கூடாது, கட்சிக்காரங்களை ஏமாந்துடக்கூடாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.